ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க விலைக்கு ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்குறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியே புரியும். இதுக்கப்புறம் ஸ்டோரி உண்மையிலேயே விறுவிறுன்னு போக போகிறதுனால முடிஞ்சிருக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம கற்றுக்கொள்ள போகலாம். இப்போ இந்த எபிசோடில் மக்கள் எல்லாரும் அடித்து பிடிச்சின்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. பின்னாடி நம்ம எந்த விதத்துலையும் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மக்களை முழுமையாக அந்த டவுனை விட்டு எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டை காமிக்க அந்த இடத்துல ரூம்ல நம்ம ஜின்னாவும் அம்மா நம்ம இந்த இடத்த விட்டு போகலையா, ஏன் நம்ம இந்த இடத்த விட்டு போனால் செத்துருவோம், எந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பானது, நீ இதை விடவும் ரொம்ப சேஃபான இடம் எது சொல்லு, எங்க போனாலும் நம்ம செத்துருவோம், உன்னுடைய அண்ணன் இருக்கிற இடம் தான் நமக்கு பாதுகாப்பானது. என்னமா பேசிட்டு இருக்கீங்க, நான் அடுத்த வருஷம் வந்து யூனிவர்சிட்டிக்கு போறேன், ஒரு வழியா எனக்கு யூனிவர்சிட்டிக்கு போற பெரிய மனுஷி ஆயிட்டு நான் என் இஷ்டத்துக்கு வாழ என் இஷ்டத்துக்கு குடிப்பேன் அப்படின்னு நான் ஜாலியா சொகுதா வாழலான்னு பார்த்தா நீங்க என்னடா இந்த இடத்த விட்டு போனா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்னதான் இருந்தாலும் நீ கவலைப்படாத, ஜின்வூ கண்டிப்பா நம்மள பாதுகாப்பான். ஏன்னா அவன் அவங்க அப்பா மாதிரி தான், அவன் இருக்கிற வரைக்கும் நம்மள கைவிட்டுற மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்க ஹீரோவை யோசிக்கிறான், இந்த சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, பட் இருந்தாலுமே இன்னமும் ஏன் மற்ற கேட்டுங்க இந்த இடத்துல வரல, எல்லாம் மறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டை நாங்கள் பிளாக் பண்ண என்னதான் முயற்சி பண்றது, என்னுடைய கேப்பபிலிட்டியை பயன்படுத்தினாலுமே கூட இந்த மொத்த கேட்டையும் இந்த இடத்துல அடிக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. எவ்வளவு இதனால லாஸ் ஏற்படும் தெரியல. ஒருவேளை இதுதான் இந்த உலகத்தோட அழிவோட முடிவா இருந்தாலுமே இதுக்கு பின்னாடி நான் உயிரோட இருப்பனோ இல்லையோ, இருந்தாலுமே கட்டாயமா எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தரையும் கால் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கால் லிஸ்ட் காமிக்க கான்டாக்ட்ல பார்த்தா ஃபேமிலி சார்பா அவங்க அம்மாவோ ஜின்னாவும் இருக்கேன், கில்ட்டு சார்பா நம்ம ஜின்வோ தம்பிக்காரனும் இருக்கேன், அசோசியேஷன்ல பார்த்தா நம்ம ஓஜின் சாயில் இருக்காரு, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் பார்க்கும் இருக்கேன், ஃப்ரெண்டுன்ற ஒரு லிஸ்ட்ல வந்து யார் இருப்பாங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் உங்க எல்லாருக்குமே அந்த ஆள் யாருன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சாய் ஹீம் காமிக்க இது இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சாங்கும் என்ன மிஸ் டாய்ஹிம், நீங்க வர வர உங்களுடைய ஸ்பாட்ஸ்மேன்ஷிப்ல அந்த அளவுக்கு கவனத்தை சதுர விட்டுட்டே இருக்கீங்க. உங்களை நினைச்ச எனக்கு ரொம்பவும் கவலையா இருக்கு. உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயத்தோட ஏதோ ஒரு மனசுக்குள்ள வச்சு யாருக்கிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க போல. அது எனக்கு நல்லாவே பார்த்தா தெரியுது. அவளை ஏதோ சொல்ல முடியாம திரும்பி இருக்கான். அப்கோர்ஸ் இவங்க பண்றதை பார்த்தா அப்படிதான் தெரியுது. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு கை போனாலுமே நான் எவ்வளவு தைரியமா இருக்கேன், எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் தயங்கல, எல்லாத்தையுமே ஓப்பனா பேசிடுவேன். அது போல நீங்களும் நடந்துக்கோங்க. அப்புறம் அவளும் பார்த்தா டேபிள் மேல போன் வரத பார்க்க உங்களுக்கு லெக்சர் கொடுத்திருந்தா திடீர்னு போன் வருதுன்னு அதை போய் அட்டன் பண்ண போறீங்களா? என்னத்த சொல்றது, இந்த காலத்து பசங்களே இப்படித்தான் சொல்ல. சாரி மாஸ்டர், எனக்கு முக்கியமான கால் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோ தான் கால் பண்ணிருப்பான். மாஸ்டர் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். என்னாச்சு இவளுக்கு திடீர்னு அவ்வளவு மனசுக்குள்ள யோசிக்கிறா. எனக்கு அர்ஜென்டான ஒரு அப்பாயின்மெண்ட் இப்போ வந்திருக்கிறதுனால நான் இந்த இடத்த விட்டு உடனடியே போய் ஆகணும். சரி ஓகே, நீ கிளம்பு, பாத்துக்கலாம், இன்னொரு தடவை ட்ரைனிங். எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுதுன்றது, அது என்னன்றது பொறுமையா பார்ப்போம் அப்படின்னு அவரை சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அமேஸ்மெண்ட் பார்க்க காமிக்க அந்த இடத்துல மக்கள் எல்லாரும் அங்க பாருங்க மிஸ்டர் சஞ்சன்வு தானே அது, யாரு அது? ஆமா ஆமா அவரே தான், மிஸ்டர் சஞ்சன்வு தான் அது. அவர் கூட இருக்கிறது அது கேர்ள் ஃப்ரெண்டா? அது மிஸ் சாஹிம், அவங்களும் ஒரு அண்டர் தானே. ஹீரோவும் சாஹிம் கூட ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கேன். என்ன இது கடைசி நொடியில இந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா மக்கள் எல்லாரும் எதுக்காக நம்மளை பத்தி தப்பா புரிஞ்சுக்கின்னு இப்படி பேசிட்டு இருக்காங்க எனக்கு புரியல அப்படின்னு அவங்கள பார்த்துட்டே இருக்கும் போது சாஹிமும் ஜின்வோ உனக்கு இந்த பிளேஸ்ல வந்து பார்த்தது என்ஜாயபுளா இருக்குதா? உண்மையிலேயே எனக்கும் அந்த அளவுக்கு என்ஜாயபுள்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை இந்த இடத்துல என்னால் எடுக்க முடியுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். அதாவது நம்ம 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், வேற எதுவும் கிடையாது. எதுக்காக நீ என்னை இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்த பார்க்கணுன்றதுக்காக? இரவும் காரணம் என்னன்னா இந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கான ஒரே ஒரு ஃப்ரெண்டுன்னா நீ மட்டும்தான் சாஹிம். அப்ப ஜின்ஹோ இல்லையாடானா அவன் தம்பிக்காரன். அவளும் யோசிக்கிறா, என்னது ஃப்ரெண்டா? அதான்பா அன்னைக்கு வந்து எனக்கு முன்னாடி நின்று நீ தற்காத்தியே, அப்போ எனக்கு என்ன சொன்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னியல. அப்புறம் பார்த்தா அந்த டபுள் டஞ்சன் சம்பவத்துல அவளும் தடுத்திருப்பான். அந்த எளிமை கிட்ட இருந்து ஹீரோவை பாதுகாக்கும் போது இவன் என்னுடைய ஃப்ரெண்டு மேல கையை வச்சு அவ்வளவுதான், அவனை நான் பாதுகாக்க தான் இந்த இடத்துக்கு வந்துருவேன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டு அவ்வளவு வெக்கப்படுறா, அடடா அப்படின்னு. ஓ அதனாலதான் நீ ஃப்ரெண்ட்ரியா? ஆமா, என்னுடைய சென்ஸ் அதனாலதான் தோணுச்சு, நீ இதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டுன்றது நான் எப்பயோ உறுதிப்படுத்தினேன். அது டஞ்சன்ல ரொம்ப சீரியஸான நிகழ்வுப்பா, அதனாலதான் அந்த டைம்ல எனக்கு வேற வழி இல்லாம அப்படி சொன்னேன். சரி ஃபீல் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ரெண்டுன்றீங்க,
சொல்றீங்கல்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம். ஓகே, ஆனா இங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களுடைய ஷேடோ சோல்ஜர்ஸே இந்த இடத்துல பாதுகாப்பா வச்சிட்டு இருக்கீங்க போல. பார்த்தா ஜனங்க எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்காக ஹீரோ வந்து தன்னுடைய ஷேடோ ஆர்மியவே வச்சு அவங்க எல்லாரையும் அரணா வச்சிட்டு இருக்கான். மக்கள் எல்லாரும் அது சஞ்சன் உங்களை பார்த்து ஆகணும், ஆட்டோகிராஃப் வேணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். சாஹிம் இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே எனக்கு ரொம்பவும் ஃபன் எனக்கு கிடைக்கும்ன்றது நல்லாவே தெரியுது. நான் ஒரு முழுமையான ஹண்டரா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் ஆரம்பிச்சேன் இந்த ஜேர்னியை. அதுல இருந்து இப்போதான் எனக்கு உண்மையான நல்ல ஃபீலே எனக்கு தோணுது இப்பதான். சரி வா அந்த ரைட்ல போவோமான்னு சொல்லிட்டு ஹீரோவை சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் போக, நெக்ஸ்ட் அதை முடிச்சது வேற எதுவும் போவான்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரைட்லயும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அவ என்ஜாய் பண்ணதை பார்த்துட்டு இவளுக்கு உண்மையிலேயே இந்த பிளேஸ் ரொம்பவும் பிடிச்சிருக்க போல, அதனாலதான் இவ ஹாப்பியா இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ரைட்ல பார்த்தா இவங்களுக்கு பிடிக்க வேலை எல்லாம் போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொன்றுலயும் என்னடா இது சுவாரஸ்யமே இல்லாத மாதிரி இவங்களும் போக, கோஸ்ட் ரைட்ல கூட போறாங்க. அந்த இதுல பார்த்தா கோஸ்ட் இவங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கு. ஏன்னா தலைமை வேற இருக்கும்ல. ஒரு கட்டத்துல அவங்களும் போர் அடிக்குது. இது சாஹிமோ இந்த மாதிரி சொல்றா, இது அந்த அளவுக்கு ஃபன்னி இல்லப்பா, எனக்கு தரல அது. ஆமாமா உண்மையிலேயே சொல்றதை நானும் ஒத்துக்கிறேன். ஹீரோவும் மனசுக்குள்ள யோசிக்கிறான், உண்மையிலேயே ஒரு எஸ்ராங்க் ஹண்டரை பொறுத்த வரைக்கும் ரைடு போறதுல மான்ஸ்டர்ஸை கொல்றதுன்றது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருந்தாலுமே இந்த மாதிரி சாதாரண மக்கள் என்ஜாய் பண்ற இந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆவாங்களா? உண்மைதான்பா, ரைட்ல போடுற சந்தோஷத்துக்கு அதுல இது ரொம்பவும் ஸ்லோவா தான் தருது அந்த என்ஜாய்மெண்ட். ஆமா நீ சொல்றது சரிதான். ஹீரோவும் அவளை ஸ்மைல் பண்ணி அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு ஒரே வெக்கம் வந்துட்டு இவனை ஒரு மாதிரி ஷையா பாக்குறான். வேணும்னா நம்ம வேற ஒரு நல்ல ரைட்ல போவோமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் ஒரு ரைட்டை கூட்டும் போக பார்த்தா நம்ம கைதுல பயன்படுத்தி இவங்களும் வானத்துல பறந்து போறாங்க 2 பேரா. இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? உண்மையிலேயே இது ரொம்பவும் சூப்பரா இருக்கு, ரொம்பவும் ஹைட்ல இருக்கும் நம்ம அப்படின்னு அவளும் அந்த அழகை ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த ரைட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜென்வோ கூட்டின்னு போன இந்த அம்யூஸ்மெண்ட்டை காட்டிலும் இப்போ இந்த ரைட்ல போறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அவங்க கூட உண்மையிலே அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க காட்டிலும் இது உண்மையிலே நல்லா தானே இருக்கு. இந்த நிகழ்வு அப்போ அவனும் அவங்க அப்பாவை ரொம்பவும் மிஸ் பண்றதாவும் சொல்றான். ஏன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்தப்போதான் அவங்க அப்பாவுக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு நிகழ்வுனால கேட் ஒன்று அப்பேர் ஆகி அவங்க அப்பாவை போயிட்டு இருப்பாரு. பட் அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வுலாம் நான் கண்டுக்காம இப்போ இந்த மொமெண்ட்ல நான் அவங்க கூட என்ஜாய் பண்றேன். இதெல்லாம் கேட்டுட்டு உண்மையிலே நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் சஞ்சன்வோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்ச சந்தோஷங்களை காட்டிலும் இது ரொம்பவும் அதிகப்படியா எனக்கு தருது. இதுக்கே நீ வீழ்ந்துட்டா என்ன, நான் உனக்கு ஒன்னு காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து ஒரு அழகான ஒரு பிளேஸுக்கு அவங்கள கூட்டின்னு போயிட்டு 2 பேருமா உக்காஞ்சிக்கிறாங்க தரையில. அவளும் என்னத்தை காட்ட போறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. 2 பேரும் ஒன்னா உக்காஞ்சிட்டு இருக்கும் போதே சாஹிமும் அவன் மேல அப்படியே சாயிரா. அப்ப பார்த்தா அந்த டைம் ஒரு விண்கல்லும் அந்த இருந்து பாஸ் ஆவேன். அப்படி இந்த சீனரி சூப்பரா இருக்கும் பார்க்கவே. அவங்க 2 பேரும் அப்படியே அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப ரொமான்டிக்கா அமைஞ்சிருக்கமான்றது எனக்கு தெரியல, இருந்தாலுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருப்பேன். அதனால பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹார்ட் அமைச்சு போடுங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்பவும் தீயா இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்றேன். சரிங்க, சலமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.